நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும், பொறுமை வந்துடும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும், இறை அருள் வந்துடும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்துடும், தோஷம் விலகி போயிடும், ஜாதகம் வேலை செய்யாது, தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும், கடவுளர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனைத்து உயிரினங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறிவிடுவீர்கள், உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள், இறுதியில் பிறவியில்லா பெருவாழ்வையும் அடைந்து விடுவீர்கள். இதெல்லாம் தடுக்கிறது இப்போ ஒன்றே ஒன்று தான் தடுக்குது. என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. நான் யார் தெரியுமா? அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கோங்க. நான் யார் அப்படின்ற கேள்வியை நீ கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஓவர் திமுறா பேசுகிறான், ஓவர் அகங்காரத்தில் பேசுகிறான் அப்படின்னா அவன் ஏதோ அறியாமையில் பேசிகிட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்சதுன்னா இவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமா? இறைவா இவனுக்கு எதாவது நல்லது செஞ்சு எனக்கு எதாவது நல்ல புத்தியை கொடுத்து இவன் உன்னுடைய திருவடிகளை வந்து சேருவதற்கு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு யோசிப்பீங்க. ஏதாவது ஓவரால் லொல்லு பண்ணுறான், பெரிய பெரிய தவறுகள் பண்ணுறான் அப்படின்னா இறைவா இவனுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இவன் நல்ல நிலையை அடைவதற்கு இவனுக்கு அருள் செய்யுங்க, இவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்படி வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, அங்கே சுயநலம் சுத்தமாக இல்லாமல் போய்விடும். கொஞ்சம் கூட இருக்காது, ஜீரோ ஆயிடுவீங்க. எப்போ ஜீரோ ஆயிடுறீங்களோ நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். த மெயின் மேட்டர் அண்ட் மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் கில்லிங் யுவர் மைண்ட். அப்படின்னா என்ன? மனமற்ற நிலை. அது ஆட்டோமேட்டிக்காக எண்டில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நிம்மதியாக வாழ்வதை முக்கியத்துவம் கொடுத்து பயணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிம்மதி தான் இருக்கிறதுலையே பெரிய சொத்து. நிம்மதியை விட இந்த உலகத்தில் உயர்ந்த சொத்து என்ற ஒன்று கிடையவே கிடையாது. நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும், பொறுமை வந்துடும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும், இறை அருள் வந்துடும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்துடும், தோஷம் விலகி போயிடும், ஜாதகம் வேலை செய்யாது, தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும், கடவுளர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனைத்து உயிரினங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறிவிடுவீர்கள், உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள், இறுதியில் பிறவியில்லா பெருவாழ்வையும் அடைந்து விடுவீர்கள். இதெல்லாம் தடுக்கிறது இப்போ ஒன்றே ஒன்று தான் தடுக்குது. என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. நான் யார் தெரியுமா? அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கோங்க. நான் யார் அப்படின்ற கேள்வியை நீ கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. பேர் தான் நீங்களாக இருந்தால் நாளைக்கு பேரை கெசட்டில் மாற்றியாச்சுன்னா நீங்கள் வேறு, அப்படித்தானே? அப்போ பேர் நீங்கள் இல்லை. உடல் தான் நீங்களான்னு கேட்டால் உடலும் நீங்கள் இல்லை. ஏன்னா செத்தோனே பாடின்னு தான் சொல்கிறான். சித்தப்பா அப்பா அம்மான்னு யாரும் சொல்கிறது கிடையாது, பாடின்னு தான் சொல்கிறான். அப்போ உடலும் நீங்கள் இல்லை. மனம் தான் நீங்களான்னு கேட்டால் மனமும் மானம் கட்டது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒன்று சொல்லுது, அப்புறம் ஒன்று சொல்லுது, அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது, முதல்ல கீழே நில்லுனுது, அப்புறம் மேலே நில்லுனுது, அப்புறம் சைடில் போகணுது, அப்புறம் குதின்னு சொல்லுது, மாற்றி மாற்றி எதாவது பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ மனமும் நிலை இல்லாது. சரி, ஆன்மா தான் நானான்னு பார்த்தா ஆன்மாவும் நீங்கள் கிடையாது. ஆன்மா இறைவனோடது. எது நீங்கள்? ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? உடலும் நீங்கள் இல்லை, மனமும் நீங்கள் இல்லை, ஆன்மாவும் நீங்கள் இல்லை. சில பேர் நான் ஆன்மாம்பாங்க, அதுவே அகங்காரம் தான். அது என்ன நான் ஆன்மா? இந்த நான்ற ஒன்றே இல்லைங்கிறேன். அப்புறம் என்ன நான் ஒரு ஆன்மா? உடலும் நீங்கள் இல்லை, மனமும் நீங்கள் இல்லை, உயிரும் நீங்கள் இல்லை, ஆன்மாவும் நீங்கள் இல்லை, பேரும் நீங்கள் இல்லை, ஊரும் நீங்கள் இல்லை. உங்களோட பதிவுகள் தான் நீங்களான்னு பார்த்தா அது வெளியிலேருந்து காப்பி அடிச்சது. அந்த பதிவும் நீங்கள் இல்லை. ஹூ த ஹெல் ஆர் யூ? ஹூ ஆர் யூ? எதுங்க இப்போ ஓடிட்டுருக்கு? எது உட்காந்து கிளாஸ் கேட்டுட்ருக்கு? எது ஏதோ அடையணும்னு ஏதோ முயற்சி பண்ணிகிட்ருக்கு? என்ன எது யார் நீங்கள்? நான் இப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போ இதையும் நானே பதில் சொல்லணுமா? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அவரே சொல்லிடுவார். யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங். குழப்பறனும் கரெக்டாக இருக்கா? யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங். Everything is nothing, nothing is everything. Everything is in nothing, nothing is in everything. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, 4 பேர் சொல்கிறத வச்சு இந்த மைண்டு ஒவ்வொரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு எது அது நினைக்குதோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நான் தான் இதுன்னு ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களையும் ஏமாத்துது, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துது. இப்போ உங்கள் வேலை என்னென்னா அக்கக்காத பிரித்து வீசிடணும்.
அது எதுவுமே இல்லைன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வெங்காயத்தை உருக்கி உருக்கி உள்ளன்னு இருக்கும். என்னங்க இருக்கும் வெங்காயத்துக்குள்ளே? ஏதோ இருக்குன்னு புதுசாக வெங்காயத்தை முதல்ல ஒருத்தன் பார்க்குறான். ஏதோ உள்ளே இருக்கும் போலன்னு உரிச்சுக்கிட்டே இருக்கிறான். உள்ளே என்ன இருக்கும்? முட்டைகோசை உருக்கி உருக்கி உள்ளே என்ன இருக்கும்? என்னங்க இருக்கும்? அவ்வளோதான். ஒன்றும் இல்லாத நீங்கள் ஏதோ இருக்குன்னு நினச்சி அதை நீங்கள் தான் நினச்சி வாழ்ந்து கடைசியில் அது நான் இல்லைன்னு தெரியும் போது ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுறீங்க. ஐயோ அப்போ இது நான் இல்லையா அப்படின்னு. இப்போ எது இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எது இந்த பிறவியை எடுத்திருக்கு அப்படின்னா, எது இங்கே உங்களை வர வச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஆசை, யுவர் டிசையர். கண்ணுக்கே தெரியாத ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாத ஒன்று அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு ஆசைப்படுது. அது ஆசைப்பட்டதுக்கு இந்த ஆன்மா எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. போ இதை ஆசைப்படு. இப்போ நீங்கள் இருந்தால் அங்கே நடந்து போனால் எனக்கு உடம்புல எனர்ஜி வேணும். இந்த மனதின் ஆசைக்கு இந்த ஆன்மா எனர்ஜி ஃபியூயல் சோர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. போ அங்கே போ. நீங்கள் ஆசையை நிறுத்த மாட்டீங்க. அடுத்து அங்கே போகணும்பீங்க, அங்கேயும் வரும். அப்புறம் அங்கே போகணும்பீங்க, அப்புறம் அங்கேயும் வரும். அப்புறம் இதை மட்டும் முடிச்சுக்கிறம்பீங்க, அப்புறம் அங்கேயும் வரும். இந்த நிறைவேறாத ஆசை தான் உங்களை இத்தனை பிறவி எடுக்க வச்சிருக்கு. திருப்தி அடையாத ஆசை தான் உங்களை இத்தனை பிறவி உங்களை எடுக்க வச்சிருக்கு. புரியுதா? நீங்கள் யார் அப்படின்னா ஆசையிலிருந்து தோன்றிய எச்சம். தட் இஸ் யூ. உங்கள் தாய் தந்தையின் ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் நீங்க. உங்களுடைய ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் உங்க குழந்தைங்க. தென் who are you? You are the outcome of your past life's desires. இப்போ அழகான ஒரு முகம் கிடச்சிருக்குன்னா போன ஜென்மத்தில் ஏங்கி இருப்பீங்க. இப்படி ஒரு அழகாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். அந்த ஆசைக்காக இப்போ அழகான முகத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபராகணும்னு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருப்பீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் நல்லா எடுத்திருப்பீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இப்போ இந்த பிறவி. இப்போ இந்த பிறவியை நீங்கள் எடுத்தீங்களா, இறைவன் கொடுத்தாரா? என்னங்க ஈஸியான கேள்வி தானுங்க. இறைவன் கொடுத்தாரா? இறைவன் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் கொடுத்தாரு. நீங்கள் வேறு எதுக்காவது ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாரு. நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்க? இன்னும் நல்ல காடி ஓட்டணும். காடின்ற பாருங்க, மலேசியா பாஷை வருது. அங்கே போய் நல்ல கார் ஓட்டணும், இன்னும் நல்ல வீடு வாங்கணும், இன்னும் நல்ல கார் வாங்கணும், நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அழகான பையனை கல்யாணம் பண்ணணும், ஊராக சுற்றணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு ஆசை இருக்க 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 அடுத்த பிறவி இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். யாரெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான். எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறது? ஆசையை விட்டுறலாமா? எப்படி விட முடியும் உங்களால்? ஞானம் வரணும். ஞானம் வந்தால் தான் ஆசையை விட முடியலைன்னா விட முடியாது. இல்லாட்டினா ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறக்காக பொருட்செலவு, பணச்செலவு, நேரச்செலவுன்னு இருக்குது. இந்த மூணுக்குள்ளேயே உங்களுக்கு வயசாகி செத்து போயிருவீங்க 2-3 ஆசைக்கு. புரியுதா நான் சொல்கிறது? இந்த பொருட்செலவு, நேரச்செலவு, பணச்செலவு பண்ணி ஒன்று அடைகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு அவசியமா, இந்த காரில் போனால் நான் அவ்வளோ தூரம் நான் ரீச் ஆயிடுவேனா, அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்போ அதனால நான் என்ன அடைய போகிறேன்னு சொல்லி இங்கேருந்தே கொஞ்சம் சிந்திச்சு அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும். இப்படியே ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு வேணுமா வேணாமா வேணுமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வேணான்றது புரிஞ்சிடும். இப்படியே எதுவும் வேணான்ற தன்மைக்கு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னிறைவுக்கு வந்து விடுவீர்கள். எப்போது ஒரு மனம் தன்னிறைவு பெற்று விடுகின்றதோ மனம் ஓடாது, நிதானத்திற்கு வந்துவிடும். எப்போது மனம் நிதானத்திற்கு வந்து விடுகிறதோ அது ஆன்மா சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும். எப்போது ஆன்மா சொல்வதை ஒரு மனம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றதோ அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடும். எப்போது அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடுகிறதோ அது அடுத்த பிறவியை எடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. எது அடுத்த பிறவியை எடுக்குது? உங்கள் உடல் எடுக்கலை, உங்கள் மனமும் எடுக்கலை,
உங்கள் ஆன்மாவும் எடுக்கல. அது விட்டுறா, நான் போயிடுறேன்னு அது கதறிக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே போய் கலந்துடுறேன், என்னை ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு கதறுது. ஆனால் எது விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு? யுவர் டிசையர், உங்கள் ஆசை தான். எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைங்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்காக உயிரை விடாதீங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக அடையிறதை ஈஸியாக அடைங்க. கஷ்டப்பட்டு வர வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தனை பார்த்து முதல்ல ஃபீல் பண்ணாதீங்க. அவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து இறைவன் அவனுக்கு கார் கொடுக்கணுமா, வீடு கொடுக்கணுமா, ஒரு பொண்டாட்டி கொடுக்கணுமா, 2 பொண்டாட்டி கொடுக்கணுமான்றது இறைவன் தான் முடிவு பண்ணுறார். நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை. அவன் மனநிலை, அவன் செய்த கர்ம வினைகளை பொறுத்து நடக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, முடிஞ்சு உங்கள் வாழ்க்கை சோழி சுத்தம். ஏன்? அவன் அடைஞ்ச அதே நானும் நீங்கள் அடையணும்னு ஓடும்போது இன்னும் நிறைய ஜென்மம் எடுப்பீங்க. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுன்றதை எழுதிட்டார் அவர். கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இது இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அதனால் அடுத்தவனை பார்த்து முதல்ல பொறாமப்படாதீங்க. இதுவும் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு தான். இவனுக்கு கம்மியாக கொடுக்கும்போதும் இவன் பக்குவ நிலையோடு இருக்கின்றானா இறைவன் பார்க்கின்றார். அப்போது இறைவன் சரியாக தான் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இதை கொடுத்துருக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினச்சி எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னிறைவை பெற்று விடுகின்றான். தன்னிறைவை பெற்றவன் ஆசைகளற்ற நிலைமைக்கு போய்விடுகிறான். ஆசைகளற்ற நிலைமைக்கு போகிறவன் அடுத்த பிறவியை எடுப்பது கிடையாது. மாபெரும் உலக ரகசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.